20,000 சம்பளம், ஆனால் 10 லட்சம் ரூபாய் கடன். இத கேட்டா, இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? இந்த ஜென்மத்துல இந்த கடனை அடைக்க முடியுமா? சான்ஸே இல்லன்னு தான் தோணும். ஆனா கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், திட்டமிட்டா எந்த கடனையும் கண்டிப்பா அடைக்க முடியும். உங்களுக்கு இப்போ எவ்வளவு கடன் இருக்குன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுல இருந்து வெளிய வர நான் உங்களுக்கு சரியான தீர்வை சொல்றேன். அத நாம ஒன்னா சேர்ந்து உடைப்போம். ஏன்னா நம்ம விமலா வருண் ஜோடி இந்த 10 லட்சம் கடனை நிஜமாவே சாத்தியமாக்கி காட்டினாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தின அந்த 3 சீக்ரெட் ஸ்டெப்ஸ் என்ன தெரியுமா? குறிப்பா இந்த வீடியோவோட கடைசி 2 நிமிஷத்துல சாதாரணமா அடைக்க 10 வருஷமாக வேண்டிய கடனை எப்படி வெறும் 3லிருந்து 4 வருஷத்துல அசுர வேகத்துல முடிச்சு வெளிய வர்றதுங்கிற அந்த ரகசிய கணக்க உடைக்க போறேன். கடனே இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நண்பர்களே, 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே விமலா முதல்ல பண்ண மிக முக்கியமான காரியம் பயந்து போய் ஒளிஞ்சுக்காம யதார்த்தத்தை தைரியமா எதிர்கொண்டதுதான். பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? கடன் அதிகமாகும்போது பயத்துல பேங்க்ல இருந்து வர்ற மெசேஜையோ கார்டு ஸ்டேட்மெண்ட்டையோ பார்க்கவே மாட்டாங்க. ஆனா விமலா ஒரு டைரியை எடுத்து தங்களுக்கு இருக்கிற எல்லா கடனையும் வட்டியோட சேர்த்து அக்குவேறு ஆணிவேரா பட்டியலிட்டாங்க. பக்கத்து வீட்டு கைமாத்து கடன் 20,000, கிரெடிட் கார்டு பாக்கி 80,000, நண்பர்கிட்ட வாங்கினது 2 லட்சம்னு மொத்தம் 10 லட்சம் ரூபாய் கடன் இப்போ அவங்க கண்ணு முன்னாடி மலை போல நிக்குது. விமலா, மாசம் வர்றதே 20,000 ரூபாய் தான் சம்பளம். இதுல வட்டி கட்டவே பாதிக்கு மேல போயிடுது. வீட்டு வாடகை, மளிகை, அப்புறம் நம்ம 2 பொண்ணுங்களோட ஸ்கூல் ஃபீஸ், இது எல்லாத்துக்கும் என்ன பண்றது? வட்டி கட்டவே சம்பளம் பத்தலையே. அப்புறம் எப்படி விமலா நாம இந்த 10 லட்சம் அசலை தொடுறது? இந்த ஜென்மத்துல நாம இந்த கடனை அடைக்க முடியுமா? அவசரப்பட்டு சோர்ந்து போயிடாதீங்க. எந்த பூட்டுக்கும் சாவி இல்லாம வர்றதில்ல. 7 லட்சம் ரூபாய் பர்சனல் லோனுக்கு நாம 20% வட்டி கட்டுறோம். அதாவது மாசம் வட்டி மட்டுமே 11,000 ரூபாய்க்கு மேல போகுது. என்கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு போட்ட சின்ன சின்ன நகைகள் கொஞ்சம் இருக்கு. அத வச்சு ஏன் இந்த பர்சனல் லோனை நாம முடிக்க கூடாது? நகைக்கடனுக்கு வட்டி வெறும் 9% தான். யோசிச்சு பாருங்க. பாத்தீங்களா? இங்க தான் விமலா அவங்க புத்தியையும் சாதுரியத்தையும் பயன்படுத்தினாங்க. இதுதான் நம்மளோட முதல் பாடம். கடன் மறுசீரமைப்பு. அதாவது அதிக வட்டி உள்ள கடனை குறைந்த வட்டி உள்ள கடனா மாத்துறது. வருண் பேங்க்ல வாங்கியிருந்த 20% வட்டி கொண்ட அந்த மோசமான பர்சனல் லோனை அடைக்க அவங்க வீட்ல இருந்த நகைய வச்சு 9% வட்டியில் ஒரு பொதுத்துறை வங்கியில நகைக்கடன் வாங்குனாங்க. இப்போ இந்த மேஜிக் கணக்க பாருங்க. முன்னாடி பர்சனல் லோனுக்கு மாசம் வட்டி மட்டுமே தோராயமாக 11,600 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ அதே 7 லட்சம் ரூபாய்க்கு நகைக்கடன் மூலமா வட்டி வெறும் 5,250 ரூபாய் தான். இதன் மூலமா எந்த ஒரு கூடுதல் உழைப்பும் இல்லாம வெறும் புத்திசாலித்தனமான திட்டமிடலால் மட்டுமே மாசம் வட்டி பணத்துல 6,350 ரூபாய் அப்படியே மிச்சமாச்சு. இந்த மிச்சமான காசு தான் இப்போ அவங்களோட அடுத்த கட்ட ஆயுதம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்போவே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்க டைரியை எடுங்க. உங்ககிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டு லோன், மீட்டர் வட்டி அல்லது அதிக வட்டி வாங்குற கடன்களை எப்படி குறைந்த வட்டி இருக்கிற நகை கடனாகவோ அல்லது டாப் அப் லோனாகவோ மாத்த முடியும்னு முதல்ல யோசிங்க. ஏன்னா வட்டியோட வேகத்தை குறைச்சாலே கடனை ஜெயிக்கிற தூரம் பாதியா குறைஞ்சிடும். வட்டியைத்தான் குறைச்சாச்சு. அடுத்து செலவை சுருக்கணுமே. மாசம் 7,000 ரூபாய மிச்சம் பண்றது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. ஆனா விமலா பக்காவா பிளான் பண்ணாங்க. தேவையில்லாத ஆசைகளுக்கு கட் போட்டாங்க. வாடகை பிளஸ் கரண்ட் பில் 5,000 ரூபாய். மளிகை மற்றும் காய்கறி அத்தியாவசியம் மட்டும் 5,000 ரூபாய். பிள்ளைகள் கல்வி அல்லது அவசர செலவு 3,000 ரூபாய். மொத்த செலவு 13,000 ரூபாய். அப்போ 20,000 ரூபாய் மைனஸ் 13,000 ரூபாய் ஈக்குவல் டு 7,000 ரூபாய். விமலா கையில இப்போ மாசம் கரெக்டா 7,000 ரூபாய் நிக்குது. இதோட போன சீன்ல நாம பார்த்தோம் இல்லையா, நகைக்கடன் மூலமா வட்டியில மிச்சப்படுத்திய 6,350 ரூபாயும் சேரும்போது அவங்க கைவசம் ஒரு பெரிய பலம் கிடைக்குது. இந்த 7,000 ரூபாய் தான் விமலா வருண் ஜோடி கடன் என்கிற அந்த பெரிய போர்க்களத்துல எதிரிய வீழ்த்த இறக்க போற மிக முக்கியமான முதல் அம்பு. இந்த அம்ப வச்சு அவங்க எப்படி முதல் வெற்றிய பார்த்தாங்கன்னு அடுத்த சீன்ல பாப்போம். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ், விமலா தங்களோட 2வது தந்திரத்தை கையில் எடுத்தாங்க. அதுதான் உலக புகழ்பெற்ற டெப்ட் ஸ்னோபால் முறை. அதாவது வட்டி விகிதத்தை பார்க்காம
இருக்கிற கடன்கள்லயே ரொம்ப ரொம்ப சின்ன கடனை முதல்ல அடிச்சு காலி பண்றது. நம்ம முந்தைய சீன்ல பார்த்தோம் இல்லையா, பட்ஜெட் போட்டதுல மிச்சமான 7,000 ரூபாய், அப்புறம் நகைக்கடன் மூலமா வட்டியில மிச்சப்படுத்திய 6,350 ரூபாய். ஆக மொத்தம் இப்ப அவங்க கைவசம் மாசம் 13,350 ரூபாய் இருக்கு. இந்த பணத்தை வச்சு அவங்க பட்டியல்லையே ரொம்ப சின்ன கடனான அந்த பக்கத்து வீட்டு கைமாத்து கடன் 20,000 ரூபாய முதல்ல டார்கெட் பண்ணாங்க. விமலா, நம்மகிட்ட இப்ப மாசம் 13,350 ரூபாய் மிச்சம் இருக்கு. அப்போ இந்த பக்கத்து வீட்டு கைமாத்து கடன் 20,000 ரூபாயை அடைக்க நமக்கு வெறும் 2 மாசம் தான் ஆகும் போல இருக்கே. முதல் மாசம் 13,350 ரூபாய் கட்டலாம், 2வது மாசம் மீதி 6,650 ரூபாய் கட்டினா அந்த கடன் மொத்தமா க்ளோஸ். வெறும் 50 நாள்ல நம்ம தலைக்கு மேல இருந்த 4 கடன்கள்ல ஒரு கடன் காணாம போயிடும். அக்கம் பக்கத்துல பாக்கும்போது கடன் வச்சிருக்காங்கங்கிற அந்த பேச்சு முதல்ல நிக்கும் பாருங்க, அதுவே நமக்கு ஒரு பெரிய நிம்மதி. என்னடா இது, 10 லட்சம் ரூபாய் கடனை வச்சுக்கிட்டு வெறும் 20,000 அடைச்சிட்டு இவ்ளோ சீன் போடுறாங்களே, இதெல்லாம் ஒரு சாதனையான்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இங்க தான் ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. கடனால டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு 10 லட்சத்தை எப்படி அடைக்கிறதுங்கிற பயத்தை விட, ஒரு கடனை நான் முழுசா முடிச்சிட்டேங்கிற அந்த சின்ன வெற்றி தர்ற எனர்ஜி இருக்கே, அது அடுத்த பெரிய போராட்டத்துக்கு தேவையான அசுர சக்தியை கொடுக்கும். இப்போ ஒரு கடன் காலியான உடனே விமலாவுக்கும் வருணுக்கும் நாம கண்டிப்பா ஜெயிச்சிடுவோங்கிற அசைக்க முடியாத கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. 2வது மாசத்துல பக்கத்து வீட்டு கடனை முடிச்சது போக மீதி 6,700 ரூபாய் அவங்க கையில மிச்சம் இருக்கு. இப்போ அடுத்த டார்கெட் அந்த 80,000 ரூபாய் கிரெடிட் கார்டு பாக்கி. இப்போ அவங்க கைவசம் இருக்கிற மாதாந்திர பணம் மொத்தம் 13,350 ரூபாய வச்சு இந்த 80,000 ரூபாய் கடனை வெறும் 6 மாசத்துல அடியோட அடிச்சு காலி பண்றாங்க. ஆக மொத்தம் 8 மாசத்துல 2 கடன்கள் காலி. நண்பர்களே, இங்கதான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? உங்களுக்கு கடன் இருந்தா விமலா பண்ணின மாதிரி ரொம்ப சின்ன கடனை முதல்ல அடைச்சு மன நிம்மதி தேடிக்கிற ஸ்னோபால் முறை பெஸ்ட்னு நினைப்பீங்களா? இல்ல அதிக வட்டி இருக்கிற கடனை முதல்ல அடைச்சு பணத்தை மிச்சப்படுத்துற ஆவலாஞ்ச் முறை பெஸ்ட்னு நினைப்பீங்களா? உங்க சாய்ஸ் எதுவா இருந்தாலும் அதை இப்பவே கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த முறைய பயன்படுத்துறீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நண்பர்களே, மாசம் 13,350 ரூபாய வச்சுக்கிட்டே 10 லட்சம் ரூபாய் என்கிற அந்த பெரிய இலக்க நோக்கி ஓடுனா மீதி இருக்கிற பெரிய கடன்களை அடைக்க ரொம்ப காலம் ஆகும்னு வருணுக்கு புரிஞ்சுது. ஏன்னா இன்னும் 2 லட்சம் ரூபாய் நண்பர் கடனும் பர்சனல் லோனை அடைக்க வாங்கின அந்த 7 லட்சம் ரூபாய் நகை கடனும் அப்படியே நிக்குது. இங்கதான் வருணும் விமலாவும் அடுத்த அதிரடி முடிவை எடுத்தாங்க. விமலா, நீ வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு மாசம் 13,350 ரூபாய் மிச்சம் பிடிச்சு இவ்ளோ போராடும்போது நான் சும்மா இருக்க முடியுமா? அதான் ஆஃபீஸ் முடிஞ்சதும் மாலை நேரத்துல ஒரு 3 மணி நேரம் பார்ட் டைம் டெலிவரி வேலைக்கு சேர்ந்தேன். இதுல மாசம் ஒரு 8,000 ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்குது. நீங்க வெளியே இவ்ளோ உழைக்கும்போது நானும் சும்மா இருக்க மாட்டேன். நம்ம ஊர் திருப்பூர் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸை எடுத்து வீட்ல இருந்தபடியே வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஆன்லைன் ரீசெல்லிங் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ அதுலயும் மாசம் ஒரு 5,000 ரூபாய் லாபம் நிக்குது. அத்தான் உழைக்க தயங்காதவனுக்கு கடன் ஒரு தூசு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திரையில தோன்றுற இந்த அசுர வேக கணக்க நல்லா கவனிங்க. பழைய பட்ஜெட் பிளஸ் வட்டி மிச்சம் 13,350 ரூபாய். வருணின் பார்ட் டைம் வருமானம் 8,000 ரூபாய். விமலாவின் ஆன்லைன் பிசினஸ் லாபம் 5,000 ரூபாய். இப்போ அவங்க கைவசம் மாசம் கடனடைக்க மட்டுமே நிமிர்கிற பணம் 26,350 ரூபாய். இந்த 26,350 ரூபாய வச்சு அவங்களோட அடுத்த டார்கெட்டான நண்பர்கிட்ட வாங்கின 2 லட்சம் ரூபாய் கடனை 12% வட்டியோடு சேர்த்து வெறும் 8 மாதங்களுக்குள்ள மொத்தமா அடிச்சு காலி பண்றாங்க. ஆரம்பிச்சு மொத்தம் 16 மாதத்துல 8 மாதம் பிளஸ் 8 மாதம் கைமாத்து கடன், கிரெடிட் கார்டு, நண்பர் கடன்னு மொத்தம் 3 லட்சம் ரூபாய் கடனை சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. இப்போ கடைசியா எஞ்சின் இருக்கிறது அந்த பெரிய நகை கடன் மட்டும்தான். இப்பதான் நான் வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன அந்த 2 நிமிட அசுரவேக ரகசியம் ஆரம்பமாகுது. நல்லா கவனிங்க. அவங்க சின்ன கடன்களை ஒவ்வொன்றா முடிச்ச உடனே அந்த கடன்களுக்கு கட்டின பணத்தையும் மிச்சமான வட்டி பணத்தையும் அப்படியே அடுத்தடுத்த கடன்களோட அசல் மேல ஏத்தி காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல கட்ட ஆரம்பிச்சாங்க.
முதல் 16 மாசத்துல கைமாத்து கடன், கிரெடிட் கார்டு மற்றும் நண்பர் கடன் சேர்த்து மொத்தம் 3 லட்சம் ரூபாய் கடனை முற்றிலும் அடிச்சு காலி பண்ணி ரிலீஸ் ஆனாங்க. அடுத்த கட்டம், மீதி இருக்கிற 7 லட்சம் ரூபாய் நகை கடனை, அதாவது பர்சனல் லோனை மாத்துனாங்க இல்லையா, அந்த பெரிய கடனை அடைக்க இப்ப அவங்க கிட்ட மாசம் 30,000 ரூபாயிலிருந்து 32,000 ரூபாய் வரை ஏற்கனவே மிச்சமான வட்டி பிளஸ் பட்ஜெட் மிச்சம் பிளஸ் புதிய கூடுதல் வருமானம், ரொக்க பணம் அசுர வேகத்துல கட்ட ரெடியா இருக்கு. கைமாத்து கடன் 20,000 ரூபாய், மாசம் 13,350 ரூபாய் வச்சு முதல் 2 மாதங்கள்ல காலி. கிரெடிட் கார்டு 80,000 ரூபாய், மாசம் 13,350 ரூபாய் வச்சு 3 முதல் 8 மாதங்கள்ல காலி. நண்பர் கடன் 2 லட்சம் ரூபாய், கூடுதல் வருமானத்துடன் மாசம் 26,350 ரூபாய் வச்சு 9 முதல் 16 மாதங்கள்ல காலி. நகை கடன் 7 லட்சம் ரூபாய், மாசம் 30,000 பிளஸ் வச்சு 17 முதல் 48 மாதங்கள்ல, அதாவது வெறும் 26 மாசத்துல அடியோடு காலி. சாதாரணமா பர்சனல் லோன் வட்டி மட்டுமே கட்டி 10 வருஷம் பேங்குக்கு அடிமையா இருக்க வேண்டிய 10 லட்சம் ரூபாய் கடனை சரியான கடன் மறுசீரமைப்பு, அதாவது நகை கடனா மாத்துனது மற்றும் கூட்டு உழைப்பு மூலமா மொத்தம் 4 வருஷத்துக்குள்ள, அதாவது 48 மாதங்கள்ல சுக்கு நூறா உடைச்சு பூஜ்யமா மாக்குனாங்க விமலா வருண் ஜோடி. மன உறுதியும் சரியான திட்டமும் இருந்தா 20,000 ரூபாய் சம்பளம் ஒரு தடையே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். கடனற்ற வாழ்வே பொற்காலம்னு சும்மாவா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு விமலா வருண் குடும்பத்துல பயம் இல்ல, நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல பிறந்து வெறும் 20,000 ரூபாய் சம்பளத்துல அவங்களால இந்த 10 லட்சம் கடன் மலைய உடைக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும். உங்ககிட்டயும் இந்த மாதிரி கடனை சீக்கிரம் அடைக்க ஏதாச்சும் கடன் ரகசியம் அல்லது சொந்த அனுபவ ஐடியாக்கள் இருந்தா அத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது கடனால கஷ்டப்படுற இன்னும் பல பேருக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையையோ அல்லது உத்வேகத்தையோ தந்திருந்தா கூட உடனே ஒரு லைக் பண்ணிட்டு கடன் பாரத்தால தூக்கமில்லாம தவிக்கிற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இப்பவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள சேமிப்பு மற்றும் நிதி மேலாண்மை டிப்ஸ்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மன உறுதியோடும் சரியான திட்டத்தோடும் உங்களுடைய அடுத்த அடியை எடுத்து வைங்க. வெற்றி உங்களுடையது. கடன் இல்லாம நிம்மதியா வாழுங்க. நன்றி, வணக்கம்.